வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு சவரன் தங்கம் விலை 1 லட்சம் ரூபாயை கடந்திருப்பதால் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் சாமானியர்கள். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் நடைபெறும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அங்கு பங்கேற்பவர்களில் பலரது பார்வையும் முதலில் விழுவது ஒருவர் அணிந்திருக்கும் தங்க நகைகள் மீதுதான். சிலருக்கு தங்கள் ஆடம்பரத்தை பறைசாற்றவும், நடுத்தர மக்களுக்கு மிகப்பெரிய சேமிப்பாகவும் பார்க்கப்படும் தங்கத்திற்கு இந்தியாவில், அதுவும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் எப்பொழுதும் மவுசுதான். சேமித்து வைத்த பணத்தை கொண்டு தங்கத்தை வாங்குவதற்கு கூட அட்சய திருதியை, தீபாவளி என நாட்களை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கும் சாமானியர்கள் இப்போது அதன் விலையை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆண்டுதோறும் தங்கத்தின் விலை உயர்வது என்பது இயல்புதான் என்றாலும், தற்பொழுது சவரன் தங்கம் 1 லட்சம் ரூபாயை கடந்திருப்பது நடுத்தர வர்க்கத்தினரை கலக்கமடைய செய்திருக்கிறது. இது இன்னும் வருங்காலத்துக்கு நீ எவ்வளோ இதாகும் போகுதுன்னு தெரியல. பட் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இந்த கிராமே இன்னைக்கு 12,000 சில்லற 420 வந்துருச்சு. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நாங்கள் முன்னாடியே 7,000 இருக்கும் போதே ஜிமிக்கு ஒன்று எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். சரி, இப்போ கொஞ்சம் கம்மியாட்டி எடுக்கலான்னு பார்த்துட்டே இருந்தோம். நாள் ஆக ஆக ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுச்சு. சரி, இதை விட்டா இன்னும் 15,000 ஆயிரம் 1 கிராம் எடுக்க முடியாதுன்னு தான் இன்னைக்கு எடுக்க வந்தோம். அப்போ 4,500 ஒரு சவரன் என்னோட கல்யாணத்துக்கு. இப்போ கணக்கு போட்டுக்கோங்க நீங்களே. அதனால இப்போ இது ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி தான். ஆனால் தேவைகள் இருக்குல்ல. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 50,000 ரூபாயாக இருந்த சவரன் தங்கம் விலை அடுத்த 1.5 ஆண்டுகளில் கிடுகிடுவென 1 லட்சம் ரூபாய் எனும் உச்சத்தை அடைந்துள்ளது. உலக நாடுகள் வாங்கி குவிக்கும் தங்கம், தனியார் முதலீடுகள் அதிகரிப்பு, போர் பதற்றம், அமெரிக்காவில் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு 50% வரி விதிப்பு உள்ளிட்ட ட்ரம்பின் தடாலடிகள், டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிவு, அமெரிக்க மத்திய வங்கியின் வட்டி விகித குறைப்பு என தங்கம் விலையேற்றத்திற்கான காரணங்கள் நீள்கின்றன. கல்யாண கவரிங் இருக்குது, வாங்கி வாங்கி மாட்டிக்க வேண்டியதா. அது வாங்க கூட வசதி இருக்காது, ஏன்னா வேலை வெட்டி இல்லை. எப்படி நாங்க பொழைக்கிறது, என்ன செய்யறது ஒன்னும் புரியல. கோல்டோட விலைய பார்த்தாலே தலையெல்லாம் சுத்துது. 1 லேக் இல்லைன்னா நம்ம கோல்டு ஷாப்புக்குள்ள போயிட்டு நம்மளால 8 கிராம்ஸ் வாங்க முடியாது. முன்னெல்லாம் நினைச்ச நேரத்துக்கு போய் 1 கிராம் நம்ம வாங்கலாம். ஆனா இப்போ 1 கிராம் வாங்கணும் அப்படின்னாலும் 15,000 கையில இருந்தாதான் நம்ம போக முடியுது. உலக நாடுகளில் உள்ள மத்திய வங்கிகள் மற்றும் உலக நாடுகளில் உள்ள பெரிய கருவூலங்கள் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்கள் அவருடைய பார்வை பெருமளவில் தங்கம் பக்கம் திரும்பியது. அதனால்தான் தங்கம் விலை பெரிய அளவில் உயர்ந்தது. இனியும் இதே நிலைமைதான் தொடர்ந்து நீடிக்கும். அதாவது தங்கத்தின் மீது முதலீடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் வரும் நாட்களிலும் தங்கம் விலை உயர்வு தொடரும் என்கின்றனர் நகை வியாபாரிகள். வெண்ணெய் முட்டும் அளவுக்கு தங்கம் விலை எகிரிக் கொண்டிருக்க வெள்ளியும் விலை அதிகரித்து வருகிறது. சென்னையில் கிலோ வெள்ளி 2,15,000 ரூபாயாக உள்ளது. இப்படி தங்கம் விலையும் வெள்ளி விலையும் ஒரு சேர அதிகரித்து வரும் நிலையில் இனி தங்களால் தங்கத்தை வாங்க முடியுமா என்பதே சந்தேகம்தான் என்கின்றனர் சாமானியர்கள்.